தேவனுடைய ஆலயம் எப்படி கள்ளர் குகையாய் மாற்றப்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவதாய் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டதுதான் தேவனுடைய ஆலயமா இருக்கும். மற்றவங்களுடைய மனுஷருடைய நாமங்கள் எல்லாம் தரிக்கப்பட்டதெல்லாம் தேவனுடைய ஆலயமாகாது. தேவனுடைய ஆலயம் என்பது அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே அவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது. அது தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஆலய அந்த மக்களுடைய பார்வையில கள்ளர் குகையாயிற்றாம். அந்நாட்களிலே, எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே இதோ அதை நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாள்ல நாங்க தியானிக்க போற பகுதி, ஒரு தேவனுடைய சபை அல்லது ஒரு தேவனுடைய சமூகம் எப்படி கள்ளர் குகை ஆக்கப்படுகிறது. இந்த கள்ளர் குகை என்றால் என்ன? இந்த கள்ளர் குகைகளை எப்படி உருவாக்கப்படுகிறது? இந்த கள்ளர் குகையை யார் பலப்படுத்துவது? ஒரு ஆலயத்தை அல்லது ஒரு கர்த்தருடைய சபையை கள்ளர் குகை ஆக்கிற ஆவைகள் இன்னது என்பதையும், அதுக்கு உடந்தையா இருக்கிறவர்கள் யார் என்பதையும் இந்த நாள்ல நாங்க தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியை முதலாவது நாங்க வாசிக்க கேட்போம். மார்க் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். எரேமியா 7:11 பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை பாவிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த வார்த்தை இயேசு இப்படி சொல்லுகிறார். மார்க் 11:15 வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து 16 ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் 18 அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 15 18 தான் இந்த 4 வசனங்களும். இதை கவனிப்போம். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்குள்ளே வருகிறார். தேவ சமூகத்துக்குள்ளே அங்க வரும்போது அவர் காண்கிற காட்சி முதலாவது, அங்கு விற்கிறவர்களும் வாங்குறவர்களுமா இருக்கிறார்கள். அங்கே கடைகள் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார். பார்த்த இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க வேண்டிய முதலாவது வார்த்தை அல்லது முதலாவது சொற்பிரயோகம், என்னுடைய பிதாவினுடைய வீட்டை அல்லது இந்த ஜெப வீட்டை அல்லது இந்த ஆலயத்தை நீங்கள் வியாபார வீடாக்காதிருங்கள் என்றுதான் அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. 3 சுவிசேஷங்கள்லையும் அவர் கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14-16 வரையும் நாங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் வியாபார வீடு என்கிற சொல் பாவிக்கப்படுகிறது. மற்ற 3 சுவிசேஷங்கள்லையும் கர்த்தர் அது கள்ளர் குகை என்கிற வார்த்தையை பாவிக்கிறார். இப்ப கவனிங்க, இயேசு தேவாலயத்துக்குள்ள வருகிறார். அங்கு புறா விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள். ஜனங்கள் அந்த காரியங்களை வாங்குவதற்காய் வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் தங்களுடைய வீட்டு தேவைக்காய் பொருட்களை வாங்கும்படி அங்கு வரவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர்கள் அங்கே வந்திருப்பது ஆலயத்திலே பலி செலுத்துவதற்காய், பலி பொருட்களை வாங்குவதற்குத்தான் வந்திருக்கிறார்கள். தேவாலயத்திலே தாங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை பகுதிகள், அதாவது பலிகளை குறித்தவைகளே வாங்கும்படி அவர்கள் அங்கே வந்தார்களே அன்றி வேறு காரியம் அல்ல. அங்கே அடுத்த காரியம், இயேசு இப்படி சொன்ன போது அங்கிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அங்கிருந்த அந்த கடை பகுதிகளிலே பொறுப்பா இருந்தவர்கள், கடை வைத்திருந்தவர்கள் ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் சொல்லப்படுகிறது, அங்கே
அந்த காசுகளை மாற்றுகிறோம். அதாவது இந்த காசு வேற நாட்டு காசை இந்த நாட்டு காசா மாத்துற மாதிரியான பேங்கிங் சிஸ்டமும் அங்க இருந்தது ஆலயத்துல. ஏனென்றால் வேறு நாடுகளில் இருந்து வருகிற யூதர்கள் இங்கு பலி செலுத்துவதற்காய் புறாக்களையோ அல்லது ஆடு மாடுகளையோ வாங்குவதற்காக அந்த நாட்டு பணத்தை கொடுத்து இப்படி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இவைகள் எல்லாம் இருந்தது. இவைகள் எல்லாம் பார்வைக்கு பெருசா பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியவில்லை. இதெல்லாம் சபைக்கு, அதாவது அந்த நாள்ல இருந்து அந்த தேவாலயத்துக்கு, எருசலேம்ல இருந்து தேவாலயத்துக்கு ஜனங்கள் சிரமப்படாம ஒரு உதவி செய்கிறது போல ஒரு பண்பாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு சொன்னார், என் பிதாவினுடைய வீட்டை, அதாவது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த இடத்துல இருந்தவர்களோ அல்லது அந்த கடையை வைத்திருந்தவர்களோ ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நாங்க எங்க கள்ளர் இருக்கிறோம், நாங்கள் எங்க கள்ளர் குகையை இங்க வைத்திருக்கிறோம், நாங்க கடைதானே வைத்திருக்கிறோம் அல்லது ஒரு வியாபார ஸ்தலத்தை தானே நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இது எங்களுடைய லாபத்துக்காக நாங்கள் செய்யவில்லை. இந்த காரியம் தூரத்திலிருந்து வருகிற ஜனங்கள் பலிகளை செலுத்துவதற்காக, பொருட்களை வாங்குவதற்காக இந்த இடத்துல நாங்கள் இதை செய்திருக்கிறோம். இதை நீங்கள் எப்படி கள்ளர்கள் என்றும் அல்லது கள்ளர் குகை என்றும் சொல்லுவீர்கள் என்று எந்த ஒரு வியாபாரியோ, கடைக்குள்ள இருந்த எந்த ஒரு கடை வைத்திருந்த மனுஷனோ அல்லது இந்த காரியங்களை எல்லாம் அனுமதித்த அந்த ஆசாரிய கூட்டத்தினரோ அல்லது இதுக்கு பொறுப்பா இருந்த மற்ற யாருமோ இயேசு கிறிஸ்துவிடம் எந்த விதமான ஒரு திருப்பி கேள்வியையும் கேட்கவில்லை. கடையை நீங்க என்ன கள்ளர் குகை என்று சொல்லுகிறீர்கள் என்று ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை. ஆனா அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். மார்க் 11:18 நாங்கள் முதல் வாசித்தோம். இயேசு கள்ளர் குகை என்று சொன்னதுனால அவர்கள் செய்ய எடுத்த ஒரு தீர்மானம், கர்த்தருக்கு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேணும். இயேசு கிறிஸ்துவ பல இடத்துல இப்படியாய் பேசுகிறது உண்டு. அவருடைய பிழைகளை, குறைவுகளை, குற்றங்களை அவர் கடிந்து கொள்ளுகிற நேரங்கள் எல்லாம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், ஜனங்கள் அவர்கள் எல்லாம் வேற ஒரு தீர்மானங்கள் இப்படி செய்ய வேணும் அப்படி செய்ய வேணும் என்று எடுப்பார்கள். இந்த இடத்துல அவர் சொன்னது, தேவாலயத்துல நீங்க கள்ளர் குகையாய் சபையை மாற்றிட்டீங்க என்று சொன்ன உடனே அவரை கொலை செய்யும்படி முடிவெடுக்கிறார்கள். அவர் யார் முடிவெடுத்தாங்கன்னா, அதை வேத 18 வாசிப்போம். மார்க் 11:18 மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேட்போம். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். போதும். ஆகவே ஜனங்கள் கர்த்தரை விரும்புறதுனால அவர்களால் அதை செய்ய முடியல, பயப்பட்டார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டதினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். ஆனா அந்த வேதபாரர்களும் பிரதான ஆசாரியரும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மற்ற சுவிசேஷங்கள்ல மூப்பர்களையும் சேர்த்திருக்கிறாங்க. அப்படியா இவர்கள் கொலை செய்யும்படி அவர்களுக்கு வந்தது என்ன? ஆகவே பிரதான ஆசாரியர்களோ, வேதபாரர்களோ, மூப்பர்களோ கடை வைத்திருந்தார்களா? இயேசு யாரை குறித்து சொன்னார் கள்ளர் குகையா இருக்கிறது என்று? வியாபாரத்தை குறித்து ஒரு ஒன்றுமே பேசப்படவில்லையே இந்த இடத்துல, யோவான் சுவிசேஷத்தை தவிர. ஏன் அவர்கள் கொலை செய்யும்படி அந்த வியாபாரத்தை பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது கள்ளர் குகை என்றே. உலகம் முழுவதும் வியாபாரம் இருக்கிறது, பிசினஸ் இருக்கிறது, கடைகள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசவில்லை. இந்த இடத்துல, இந்த தேவாலயத்துல இப்படிப்பட்ட கடைகள் இருப்பதை குறித்து அவர் பேசுகிறார். தேவாலயத்துல கடைகள் அல்லது வியாபார ஸ்தலமாய் மாற்றும் போது வருகிற ஜனங்கள் தேவாலயத்திலே தேவனை ஆராதிக்கவும் தங்கள் பலிகளை செலுத்தவும் முடியாதபடி இந்த கடைகளை குறித்து அவர்கள் பிரதானமாய் சிந்திப்பார்கள். ஏனென்றால் இங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அல்லது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே அது மேற்கோள் காட்டப்படுகிறது. மோசேயை சீனா மலை மேல ஆண்டவர் ஏறி வர சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையை சுற்றிலும் ஒரு மாடாவது அல்லது ஒரு மிருகமாவது அந்த மலையை தொடக்கூடாது, எந்த மனுஷர்களும் ஏறி வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு மிருகம் ஏறி வருமானால், அந்த ஒரு மிருகம் இதை தொடுமானால் அது அம்பு எய்யப்பட்டு அது சாக வேண்டும் என்று சொன்னதை இஸ்ரவேல் மக்களால சகிக்க கூடாம இருந்துதாம். அதாவது
தேவன் தனக்கண்ட ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஸ்தலத்துல ஒரு மிருக ஜீவனும் அதுக்குள்ள பிரவேசிக்க கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால், அது தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு ஸ்தலம், தேவனை பார்க்கிற ஒரு ஸ்தலம். இந்த காலத்துல நீங்க இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில பைபிளை விற்பார்கள், குறைஞ்ச விலையும் குறைச்சு தர்றம் வாங்குங்கோடும் விற்பார்கள், சிடி விற்பார்கள், பாட்டு புத்தகங்கள் விற்பார்கள், இப்படி பல விதமான பொருட்களை விற்பார்கள். அந்நாளில இஸ்ரவேலர்கள் வித்தது, அங்கு பலி செலுத்த வருகிற ஒரு மனிதன், தூர நாட்டுல இருந்து வருகிற ஒரு மனுஷன் ஒரு ஆட்டையோ சில பறவைகளோ எதையோ கொண்டு வருவது கஷ்டமா இருக்கலாம். அதனால அவர் காசை கொண்டு வந்து இந்த ஆலயத்துல கொண்டை வாங்கி அந்த கடையில வாங்கி செலுத்துவதற்காக தான் இது வைக்கப்பட்டது. எல்லாம் இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, கொலை செய்யும்படி அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணும்படி, ஒரு வகை தேடும்படி, ஒரு காரணம் தேடும்படி அவருடைய இருதயம் ஏன் அவ்வளவு கோபம் அடைந்தது? சேச்சுக்குள்ள கடை வச்சிருக்கிறத பார்த்தா கர்த்தருக்கு லாபம் மாதிரி இருக்கிறது. சிலர் கடை வைக்கும் போது சில பொருத்தனை பண்ணுவார்கள், இதுல வருகிற வருமானத்தை அல்ல ஒரு கொஞ்சத்தை நான் ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுப்பேன், அப்படி எல்லாம் பொருத்தனை பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வார்கள். ஆண்டவருடைய ராஜ்யம் வேற, அந்த கடை வைக்கிற ஸ்தலம் வேற. கடை வந்து சேச்சில இல்ல, சேச்சுக்கு வெளியில எங்கேயாவது நீங்க வைத்துக் கொள்ளலாம், அதை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வைக்கிற கடைகள், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பண்ணுகிற வியாபாரங்கள்ல தேவன் மிக கவனமா இருக்கிறார். ஆராதனைக்குரியவைகள், பலிக்குரியவைகளை தான் விற்கிறார்கள். ஆகவே இதை நீங்க கவனிங்க, ஏன் கொலை செய்ய தேடினார்கள் என்பதையும், ஏன் வியாபார வீடு யோவான் சுவிசேஷத்துல சொன்ன மாதிரி மற்ற 3 சுவிசேஷத்தை சொல்லாமல் கள்ளர் குகை என்று சொல்லப்பட்டது. நீங்க நல்லா கவனிங்க, வியாபாரத்தின் ஆவி என்று ஒரு ஆவி இருக்கிறது, வியாபார ஸ்பிரிட். இந்த ஆவி எப்படி சபைக்குள்ள நுழைகிறது என்றும், இந்த ஆவி எப்படி சபைகளை கள்ளர் குகையாய் மாற்றுகிறது. அதாவது ஜெபிக்கிற ஒரு இடத்துல வியாபாரம் எப்படி செய்வாங்க? சில இடங்கள்ல நீங்க கவனித்து பார்க்கலாம், அல்லது நீங்க அறிஞ்சிருக்கலாம், அல்லது அறியாம இருக்கலாம், பொதுவா நீங்க கேள்விப்படவும் கூடும். சில இடங்கள்ல சபைக்கு வரும்போது இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார், தேவாலயத்தின் வழியாய் ஒருவனும், மத்தேயு 11:16 சொல்லுகிறது, ஒருவனும் 11:16 சொல்லுகிறது, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். அப்ப கவனிங்கோ, இப்ப தேவாலயம் இதா இருக்கிறது, அதை சுற்றி வர பெரிய இடமா இருக்கிறது. இப்ப இந்த பகுதியால வருகிறவர் அடுத்த பக்கத்தால போறா தேவாலயத்தை சுற்றி கொஞ்சம் தூரமா நடக்க வேண்டும். ஆனா இதுக்குள்ளால போனால், சேச்சுக்குள்ளால போனா உள்ளால போய் அவர் தங்களோட ஏரியாவுக்கோ தன் வீட்டுக்கோ தன்னுடைய இடத்துக்கு போயிடலாம். ஆகவே சபையை வழி போக்கர்கள் போகிற ஒரு வீதி மாதிரி அவர்கள் மாத்தி விட்டார். ஒரு பக்கம் ஜெப ஆராதனை நடக்கிறது சபையிலே, இன்னொரு பக்கம் வியாபாரம் நடக்கிறது, ஆராதனை நடக்கக்குள்ளேயும் வியாபாரம் நடக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமான்களை வாங்கி கொண்டு போறவர்கள் வருகிறவர்கள், ஆலயத்துல வாங்குறவர்கள் மாத்திரமல்ல வெளியில வாங்குறவர்களும் ஷார்ட்கட் தேடுவார்கள். இந்த சேச்சுக்குள்ளால போனா ஒரு ஷார்ட்கட். இந்நாட்கள்லையும் கவனித்து பாருங்கள், சில கடைகளுக்குள்ள சாமான்களை வாங்கி கொண்டு வந்து வாகனத்துல அதுல இதுல வச்சு கொண்டு சேச்சில இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க, கொண்டு வந்து சேச்சுக்குள்ள கொடுப்பாங்க. நீங்க இதை எடுத்துட்டு போங்க, அங்க குறைவாய் போட்டிருந்தது நீங்க வாங்கி கொண்டு போங்க. எப்படியும் சில காரியம் நடக்கும். ஆராதனை செய்யற நேரம் கொண்டு வந்து காலுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க அந்த பொருட்களை, அல்லது கார்ல மாத்துவாங்க, அல்லது அவங்களோட பஸ்ல போக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சேச்சுக்குள்ளால இந்த டீல் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது சாட்டர்டே சண்டே டீல், பிசினஸ் டீல். இது எப்படி என்றா பொருட்களை வாங்குறது, கொடுக்கிறது, பரிமாற்றம். இப்படி செய்கிறவங்களை குறித்து மிகவும் கவனமாயிருங்க. இவங்களுடைய ஆவி இன்னது என்று இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் காண்பிப்பேன். வியாபாரம் என்பதுல லாபம் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாரும் செய்வதில்லை. வியாபாரம் என்பது பொதுவா லாபத்துக்குரியது தான். ஆனா சபையில நடக்கிற வியாபாரத்துல லாபம் இருக்காது. சில பேர் சொல்லுவார்கள், இப்படியாய் ஒரு ஏழைகளுக்கு, அநாத பிள்ளைகளுக்கு, அல்லது ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த பொருட்களை வாங்கிவிட்டு கூடுன தொகையை தாங்கன்னு கேட்பார்கள்.
அப்படி எல்லாம் செய்கிறது நல்லதுதான். ஆனா எந்த இடத்துல எப்படி செய்கிறோம் என்பது முக்கியமானது. ஆகவே சபைகளை இந்த வியாபாரத்தின் ஆவி அல்லது வித்தாலும் சரி வாங்குறாலும் சரி ஒரே ஆவிதான் கிட்டத்தட்ட, கொஞ்சம் கூடி குறையலாம் வச்சுக்கொள்ளுங்க உங்களோட பார்வையில. இந்த பிசினஸ் டீலை ஆண்டவர் சபையில விரும்பவில்லை. சபையில ஏன் அவர் அதை விரும்பலன்னா, ஆலயத்துக்கு வருகிறவனுடைய சிந்தை அவரை ஆராதிக்க கூடியதா வரணும், ஏதாவது வாங்கவும் விற்கவும் கூடியதா அவன் வரக்கூடாது. இப்ப காலையில இன்ன சாமான கொண்டு வருவார் இன்றைக்கு சேர்ச்சுக்கு, நான் அவர்கிட்ட போய் இதை வாங்கணும். இந்த மைண்ட்ல தான் இன்றைக்கு ஜனங்களை சாத்தான் திசை திரும்புற. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. ஆகவே தேவனுடைய சபைகளை பாழாக்குற பகுதிகளை கவனிங்க. சில நேரங்கள்ல இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை என்று ஒன்று வரும். இந்த ஆராதனை நேரம் இந்த டீல் சபைக்குள்ள ஒரு கடையோட சேர்ந்து டீல் பண்ணுவாங்க. டீல் பண்ணி அவளை கொண்டு வந்து சபைக்குள்ள கொடுக்கல் வாங்கல கவனிங்கோ. ஆவிகளிலே மிக பிரதானமான ஆவிகள் இந்த வியாபாரத்துல சம்பந்தப்படும். ஆகவே பிசினஸ் அதாவது வியாபாரத்தை மாத்திரம் குறிக்கோளா வைங்க. சபையில நடக்கிற வியாபாரம் எப்படிப்பட்டதாய்? சபைக்குள்ள கடைகள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். சபைக்குள்ள வியாபாரம் நடக்கக்கூடாது. சபையில ஜெபம் நடக்க வேண்டும். துதி அந்த ஆராதனை பகுதிகள் தான் சரியா இருக்கணும். அதுக்கு உதவியா இருக்கக்கூடாது. சில சபைகளுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு கேன்டீன் இருக்கும். அந்த ஆராதனை முடிஞ்சோன்னா அதுல அதாவது டீயோ தண்ணியோ அல்லது ஏதோ அதாவது இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேசங்கள்லையும் இருக்கிறது பல விதமாய் இருக்கும். சில சபைகள்ல உணவுகளை விற்பார்கள். அப்படி எல்லாம் பல விதமா எல்லாம் இருக்கிறது. ஆனால் விற்பனையில ஒரு நோக்கம் லாபம் இல்லாததா தான் சபையில் இருக்கிறவர்கள் செய்வார்கள். எந்த லாபமான ஒரு ஏமாற்று வியாபாரத்தை சபைக்குள்ள செய்ய மாட்டார்கள். சபைக்கு வெளியில செய்கிற கடைகள் அவைகள் வேறு கதை. ஆகவே சபைக்குள்ள நடக்கிற இந்த பகுதியை கவனிங்க. அவர்களுக்கு இயேசு இதை சொன்ன போது இது கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க. சபைக்குள்ள வியாபாரத்தை கொண்டு வந்தோன்னா வருகிற ஜெப எண்ணங்கள்ல ஆராதிக்க வருகிற ஜனங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் வியாபாரத்தின் ஆவி, வியாபார பொருட்களின் ஆவி என்ன செய்கிறதுன்னா அவங்களோட சிந்தையை தாக்குது. அவள் பலி செலுத்த வரும்போது ஐயோ இவ்வளவு காசுக்கு வாங்கிட்டேனே, இதை வெளியில கொண்டு வந்திருந்தா குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருக்கலாமே, ஒரு சிந்தனை அவனை தாக்கும். முழுமையான ஒரு இதை செலுத்த முடியாது. இதுல அதிக லாபத்தை அவர்கள் தேடி இருக்கலாம், தேடாமலும் இருக்கலாம். அதை குறித்தல்ல பிரச்சனை. ஆகவே சபைக்குள்ள வியாபாரத்தை தலைமை தாங்குகிற ஆவிகள், வியாபார மைண்டை சபைக்குள்ள கொண்டு வருகிற ஆவிகள் தான் இந்த சபையை அல்லது ஜெப கூட்டத்தை, உபவாச கூட்டத்தை அல்லது ஆராதனையை கள்ளர் குகையாய் மாற்றுது. இதை யாரெல்லாம் இந்த டீலிங்ல ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாம் இந்த கள்ளர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். என்னதுக்கு வரான்? வேறொன்றுக்கும் வரான். ஆகவே கடந்த காலங்கள்ல நீங்கள் நானெல்லாம் இப்படி ஏதாவது பொருட்கள் வாங்கியிருக்கலாம், வித்திருக்கலாம், கொடுத்திருக்கலாம், ஏதாவது செய்திருக்கலாம். அது முடிந்த கதை. இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட நாங்கள் அவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் சாத்தான் தான் திருடன். திருடன் என்றால் கள்ளன் என்று அர்த்தம். அவன் என்னத்துக்கு வர்றான்? சபையில கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். எதை கொல்ல வருகிறான்? ஆராதனையை கொல்ல வருகிறான், ஜெபத்தை கொல்ல வருகிறான். அந்த உபவாசத்தை அல்லது ஏதோ ஒரு கூட்டம் இருக்கிறது, ஜெப கூட்டம், அந்த கூட்டத்தை இவன் என்ன செய்கிறான்டா, ஆராதனை மைண்ட், தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே காசு மாத்துற பகுதி உண்டு. அந்த பேங்க் எக்ஸ்சேஞ்சிங், சில பேர் காணிக்கப்பட வருவாங்க, 2 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டு 4.50 தாங்கன்னு கேட்பாங்க. அது இதுல மாத்தி கொடுக்கிறவர் யாரு? இந்த காசு மாத்துறவர். இப்படி எல்லாம் சபைக்குள்ள அங்காங்கே நுழைய பார்ப்பான். சபைக்கு வருகிற மனுஷன் தேவனுக்கு என்ன செய்ய வருகிறானோ அவன் தன்னுடைய வீட்டிலே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு வர வேணும். சிலவர் வந்து கேட்பாங்க, இதற்கா மாத்தி தாங்கோ, இதற்கா போட வேண்டும். சிலருக்கு வந்து கேட்பாங்க, இதை மாத்தி தாங்கோ, இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுக்கணும், இதாவது கேட்பாங்க. இவங்க ஆலயத்துக்கு வருகிறார்களா, ஆராதிக்க வருகிறார்களா, தங்களுடைய சொந்த அலுவல்களை பார்க்க வருகிறார்களா? நல்லா கவனிங்க. இது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை. இதை நீங்க சாதாரணமான ஒரு காரியமாய் நீங்க நோக்கி பார்க்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை சாத்தான் தன் கையில தான் வைத்திருக்கிறான். சபைக்கு வந்தவன சொல்லுவாங்க,
கடைக்கு போய் சாமான் வாங்கி தாங்கன்னு கேட்பாங்க. இப்படி பல விதமான ரகங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கவனிங்க, இவைகளை ஹெல்ப் பண்றவங்க இவைகள் எல்லாம் அந்த ஆராதனை நாடுல சபைக்குள்ள வந்து கொண்டு இவைகளையே பேசிக்கொண்டு இவைகளையே நாங்க கதைத்து கொண்டு இவைகளை சிந்தித்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை என்கிறோம். அப்ப ஆரோன் ஒரு கண்டுக்குட்டியை செய்துவிட்டு மோசையை காணவில்லை என்று கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லி ஒரு கண்டுக்குட்டியை வைத்து வழிபட டான்ஸ் ஆட அவர் முயற்சி. அப்படி சபை மாறிவிடும். ஆகவே சபை என்றால் அது சபையா இருக்க வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து இந்த வியாபாரத்தை பார்த்து இது கள்ளர் குகை என்றார். கள்ளர் குகை என்பது சாத்தானை குறித்து சொன்னார். அவன் தேவன், அதாவது நீங்க பைபிள்ல வாசிக்கிற புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது வேதம் சொல்லுங்க, தெசலோனிக்கேயர்ல தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதிலே தேவனை போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவன் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவ ஆராதனையில ஒரு வியாபாரம் நடக்கும் போது தேவன் அந்த ஆராதனையில மகிழ முடியாது, அந்த ஆலயத்துக்குள்ள உலாவ முடியாது, வர முடியாது. சபை நடுவிலே நான் எழுந்தருளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தரை குறித்து. கர்த்தர் வியாபார கூடத்துல எழுந்தருளார் என்று தான் சொல்ல வேணும். அப்படி அவர் எழுந்தருள மாட்டார். அப்ப வியாபார கூடத்துல அல்லது வியாபாரத்துல அல்லது கடையில எழுந்தருளக்கூடியது சாத்தான் தான். அப்ப இயேசுடைய பார்வையில, அதாவது நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க, நான் முதல் பலமுறை சொல்லி இருக்கிறேன். நாங்க காண்கிற உலகம் ஒன்று இருக்கிறது, பிசிக்கல் வேர்ல்ட். இன்னொன்று இருக்கிறது காணாத உலகம், அன்சீன் வேர்ல்ட். இந்த அன்சீன் வேர்ல்ட் ஆவிக்குரிய உலகமா இருக்கிறது. இதிலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய கட்டுப்பாடுகளும் அவருடைய சத்தத்தின் அதிகாரமும் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிறது. வானத்தை மாத்திரமல்ல, பூமி சமுத்திரம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆளுகை பலமாயிருக்கும். அவரை மிஞ்சி உலகத்துல யாரும் எதையும் செய்ய முடியாது. இரண்டாவது சாத்தானுடைய உலகம், அதாவது சாத்தானுடைய ராஜ்யம். அங்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு எதிராக கிரியை செய்கிற வல்லமை. காணப்படாத உலகத்துல என்ன தீர்மானம் எடுக்கப்படுகிறதோ அதுவே காணப்படுகின்ற உலகத்துல நிறைவேற்றப்படும். காணப்படுகிற உலகத்துல எடுக்கிற ஒரு தீர்மானத்தை காணப்படாத உலகம் கை கொள்ளாது. காணப்படாத உலகம் தான் கட்டளைகளை பிறப்பிக்கும் காண்கிற உலகத்துக்கு. இப்ப நீங்க கவனிங்க, இயேசு ஆவிக்குரிய கண்களினாலே அந்த ஆலயத்தை பார்க்கிறார், இந்த ஜெப வீட்டை பார்க்கிறார். ஜெப வீட்டிலே சாத்தான் குந்திட்டு இருக்கிறான் உள்ளே. வெளியிலே கடைகள், வெளியிலே வியாபாரம், வருகிற ஜனங்கள் ஒவ்வொருடைய சிந்தைகளையும் அவர் பார்க்கிறார். கள்ளர்களுடைய ஆவி, சாத்தான் கூட்டத்தினுடைய ஆவி அங்கே நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார். பார்த்து அவர் என்ன செய்கிறார், இவர்களுடைய சிந்தனை எல்லாம் இப்படி இருக்கிறது. கள்ளர்கள் வந்து ஒளித்திருக்கிற இடம் ஒன்று குகை. ஆனா தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு என்பது தேவன் வாசம் செய்கிற இடமும் ஜனங்கள் ஜெபித்து அவரை ஆராதிக்கிற இடமும். இந்த இடம் சாத்தான் கூட்டம் வந்து ஒளித்திருக்கிற ஒரு இடமாய் பார்க்கிறார். பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் அல்லது வேதபாரர்கள் அல்லது அங்க இருக்கிற மூப்பர்கள், அங்க இருக்கிற கடை வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில ஒரு கள்ளர் கூட்டமாய் அவர் பார்க்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற ஒரு கூட்டமாய் அவர் பார்க்கிறார். இவர்களுக்குள்ள ஏன் கோபம் வந்தது? கள்ளர் குகை என்று சொன்ன உடனே அவங்க உடனே எப்பொழுதும் பதில் கேள்வி கேட்கிறவங்க, எதிர்த்து கேட்கிறவங்க, எதிர்த்து பேசுறவங்க அவங்க கேட்கல. ஏனென்றால் அவங்களுக்கு தெரிந்தது இயேசு சொன்ன வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்று. ஆகவே நாங்க இப்ப கவனிக்க போறோம், என்ன ஆவி இந்த வியாபாரத்தின் ஆவி? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 17 முதல் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்ப கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 666 குறிச்சு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அதை குறித்து நான் சொல்லல. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுவது 666 குறித்து சொல்லுகிறது. தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் கொள்றதண்டா வாங்கிறது, அடுத்தது விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்ப வியாபாரத்தை கண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஆவி எது? இந்த இடத்துல மிருகத்தின் ஆவி என்று நீங்க சொல்லலாம், அல்லது ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிதான் கடைசி காலத்துல உலக முழுவதனுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே விற்கிறது வாங்கிறது இந்த ரெண்டும் ஒரு கடையினுடைய அடையாளம். இந்த காரியத்தை செய்வதற்கு காரணமா இருக்கிறது. உலகம் முழுவதும் நடக்கிற வியாபாரம் அடுத்த பிரச்சனை. அந்திகிறிஸ்துடைய ஆட்சி வருகிற காலத்தில் அவைகள் சம்பவிக்கலாம், அதெல்லாம் வேறு பகுதி. இப்பொழுது நீங்க கவனிங்க, இந்த இடத்துல தேவ ஆலயத்துல நடக்கிற வியாபாரம் தான் சாத்தானுக்கு முதலாவது முக்கியமான காரியம் என்று உலகத்தில் நடக்கிற வியாபாரம் அது அடுத்தது. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துல, அதாவது அவருடைய சபைக்குள்ள இருக்கிற வியாபாரிகள் கவனிங்கள், இவர்களை நடத்துற ஆவி மிருகத்தின் ஆவி, அதாவது அந்திகிறிஸ்துவின் ஆவி. சபைக்குள்ளே வியாபாரம் செய்கிறவர்கள் அந்திகிறிஸ்துவினுடையவர்களாய் இருப்பார்கள், அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி உடையவர்களாய் காணப்படுவார்கள். சபைக்கு வெளியில என்னத்தை வேணும் என்றாலும் நீங்க செய்யக்கூடும், செய்யலாம், அதை குறித்தல்ல. சபைக்குள்ள ஆராதனை நேரங்கள்ல இந்த வியாபாரங்களை செய்கிறவர்கள் அந்திகிறிஸ்துவினுடைய ஆவியினால பிடிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு சாத்தானுக்கு இவர்கள் மேலே ஏதோ ஒரு உரிமை இருக்கிறது. அதனால அவன் இவர்களை கொண்டு ஆலய ஆராதனையிலே வியாபார மைண்டை, அதாவது பிசினஸ் சிந்தையை உள்ளுக்குள்ள உருவாக்குறதுக்கு இவர்கள் காரணமாயிருக்கிறார்கள். யார் அப்படி இருந்தாலும் இன்றைய நாள்ல நாங்க அதை சரி செய்து கொள்ள வேண்டும். கடந்த காலம் செய்ததல்ல, இனி செய்யாதபடி அவைகளை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து இந்த வியாபார காரியங்களை விட்டுவிட வேண்டும். சில ஊழியர்கள் வருவார்கள், பல தேசங்கள்ல இருந்து சில வியாபார பொருட்களை கொண்டு வருவார்கள். இப்பொழுது சிலர் மருந்துகள் வியாபாரம் செய்கிறார்கள். இப்படி இந்த மருந்து அதுக்கு நல்லதுக்கு இப்படி எல்லாம் செய்கிறார்கள். யாருடைய அழைப்பு இன்னதென்று தெரியாதபடி, எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 நாங்க வாசிப்போம். மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். அவ கவனிங்க, இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியை எதிர்க்கிறவர்கள், அதாவது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அது கொலை செய்கிற ஒரு சுபாவம் கொண்டதாய் இருக்கிறது. அவ இப்ப கவனிங்க, பரிசேயர்கள் அந்த முதல் நாங்க வாசிச்சோம் மார்க் 11:18 வேத பாரகரும் பிரதான ஆசாரியர் மற்ற சுவிசேஷங்கள மூப்பர்களையும் போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இயேசு கள்ளர் புகை என்று சொன்னதை கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஏன் கொலை செய்கிற ஒரு கோபம் அவர்களுக்குள்ள வந்ததென்றால் இயேசு இதை கண்டுபிடித்தார். இதுவரையும் எத்தனையோ பேர் வந்து போயிருக்கிறார்கள். இந்த கடைகள் அநேக நாட்களாய் அநேக காலங்களாய் அது இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் இதை உணர முடியாதபடி இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிதான் சபையை, ஜெப ஆலயத்தை அல்லது சபையை, ஜெப கூட்டத்தை, ஆராதனையை கள்ளர் புகையாய் மாற்றுகிற ஆவி. தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அந்த இடத்திலே தன்னை தேவனை போல காண்பிக்கிற ஆவி. இது கர்த்தருக்காகத்தான் இதை செய்கிறோம், கர்த்தர் தான் இதை செய்ய சொன்னார் அப்படி என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயங்களை, சிந்தைகளை மாற்றி இந்த வியாபாரத்தை அந்திகிறிஸ்துவின் ஆவி சபைக்குள்ளே செய்யும். சபைக்குள்ளே அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் சபையை கள்ளர் புகையாக அல்லது வியாபார வீடாய் மாற்றிவிடும். ஆகவே யார் யாரெல்லாம் அந்த வியாபார பகுதியில காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மாற்று வழி உண்டாக்கப்பட வேண்டும். சபைக்குள்ளே இந்த வியாபாரங்களை அது ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. சபைக்கு வெளியிலே செய்யலாம். நாட்கள்ல அநேகர் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாங்க, பாட்டு சீடியோ, புத்தகங்களோ, பல காரியங்களோ செய்கிறார்கள். ஆகவே அது பரவாயில்ல. ஆனா இந்த சபைக்குள்ள நடக்கிற காரியங்களை சரியான கவனம் செலுத்துங்கள். ஆராதனையை அந்த சிந்தையோடு வருகிறவன், வேதம் சொல்லுகிறது, பிரசங்கில வாசிக்கும் போது ஒரு மனுஷன் தேவாலயத்துக்கு போகும்போது தன்னடையை காத்து கொள்ள வேண்டும். மூடர்கள் பலியிடுவதோட பலிவிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அடுத்து சொல்லப்படுது, மனம் பதறி ஒரு வார்த்தையை அங்கே பேசக்கூடாது. அங்க வரும்போது வியாபாரம் காசு மாத்துறது, வியாபாரம் காணிக்கைக்கு காசு மாத்துறது, அதுக்கு மாத்துறது, இதுக்கு மாத்துறது, ஒரு பேங்க் சிஸ்டமும் ஒரு வியாபார சிஸ்டம் சபைக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை இது.
ஆகவே இவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், தேவன் உங்களை பார்க்கிறார். தேவன் உங்களை நம்பி சபைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை நம்பி ஜெப கூட்டங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்பி உபவாசங்களை, வேறு பகுதியான ஊழியங்களை உங்களுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறார். அவைகளிலே அந்த கிறிஸ்துவின் ஆவியினுடைய நோக்கம் ஜெப கூட்டத்தை கள்ளர் கூட்டமாய் மாற்றிவிடும். உபவாச கூட்டத்தை கள்ளர் கூட்டமாய் மாற்றி உள்ளே இந்த நாட்கள்ல பார்த்தால் சபைகள் என்ன செய்கிறது என்றால், எல்லா சபைகளும் அல்ல, சில சபைகளை கவனித்து பார்ப்பீர்களானால், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடம்பரங்களையும் கொண்டாட்டங்களையும் எல்லா காரியங்களையும் சபைக்குள்ளே கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். சபைக்குள்ளே இருக்க வேண்டிய தேவ பயம், பரிசுத்தம், உண்மை, அவைகளை தூக்கி வெளியில போட்டுவிட்டு உலகத்தில் இருக்கிறவங்கள, அந்த சிஸ்டரை பிரியப்படுத்த, அந்த பிரதரை பிரியப்படுத்த, அவங்களோட பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுறதை பிரியப்படுத்த அவங்க சேர்ச்சுக்கு வருவாங்க, இப்படி செய்தா வருவாங்க, அப்படி செய்தா வருவாங்கன்னு சபை ஆடம்பரமயமாக்கப்பட்டு கொண்டு போகிறது. சபை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஆராதனைக்கு வராம பிந்தி வருவாங்க அந்த விழாக்கோலத்துக்காக. இப்படியாய் சபையை சாத்தான் கெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆடம்பரங்களை வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள், இவைகளை சேவிக்கிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சபை தேவனுடையது. அதிலே தேவனுடைய காரியங்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யக்கூடாது. உலகத்தின் காரியமாய் இருந்தால் நீங்க அதை வெளியிலே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க செய்து கொள்ளலாம், அது தவறு கிடையாது, அது வேறு பகுதி. ஆகவே சபைக்குள்ளே வியாபார எண்ணங்களை, சிந்தைகளை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வர்கள் மேல தேவன் விசாரிப்பார் அவர்களை. நாங்க தேவனுடைய பார்வையில நீதிமான்கள் என்று நாங்க நினைக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அப்படி இல்லை. எங்களுடைய பார்வையில தான் நாங்கள் நீதிமான்களா இருக்கலாம். ஆகவே இந்த ஆந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய விரும்புகிற ஒரு ஆவி, இயேசுவை எதிர்க்கிற ஆவி. இதே மாதிரி எந்த சபையில் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எந்த ஊழியர்கள் மாற்றி அமைக்க விரும்புகிறார்களோ அவர்களை அந்த மக்கள், அந்த ஆவியினால பிடிக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பார்கள், அவர்களுக்கு எதிராய் எழும்புவார்கள். ஏனென்றால் சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். 1 யோவான் 4:3 வாசிக்க கேட்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. யோவான் சொல்லுகிறார், 2000 வருஷங்களுக்கு அந்த காலத்திலேயே அந்த ஆவி இருக்குது, அந்த கிறிஸ்துவின் ஆவி. அது இப்பவும் இருக்கிறது. இனி பரிசுத்த ஆவியானவர் சபையை எடுத்துக்கொண்டு மத்திய ஆயத்துக்கு போகும்போது அந்த கிறிஸ்து இங்கு வெளிப்படுவான். பாதாளத்துல இந்த மிருகம் வெளியில வரும். ஆகவே அநேக அந்த கிறிஸ்துக்கள் உடைய ஆவிகள் இருக்கிறது. இந்த ஆவிகள் சபைகளை கள்ளர் குகையாய் மாற்றிவிடும். ஜப கூட்டங்களை அப்படியாய் செய். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளை விட்டு நீங்க சுத்திகரிப்பீர்களா? தேவன் அப்படி நீங்க சுத்திகரிக்கும் போது நீங்க எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். 2வது, தேவன் உடைய ஆசீர்வாதம் சபைக்குள்ள வர வேணுமானால், தேவன் உடைய சபையை பெருக பண்ண வேணுமானால், தேவன் உடைய சபையிலே இருந்து உங்களை வழி நடத்த வேண்டுமானால் நீங்கள் இவைகளை செய்ய வேண்டும். இவைகளை எதிர்க்கிறவர்களை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அந்த கிறிஸ்துவுக்கு உடைய சந்ததி யார் என்று 2வதாய் கவனித்து பார்ப்போம். இது ஒரு பகுதி. பழைய ஏற்பாட்டுல முதல் நாங்க எரேமியா 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அந்த ஆலயம் இப்படி கள்ளர் குகை ஆயிற்று என்ற சில அடையாளங்களை கவனிப்போம். அங்கே தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்கின ஆவி எது என்பதை நீங்க கவனிக்கணும். வியாபாரம் இங்கேயும் உண்டு. இந்த ஆவி, அடுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறேன். இந்த ஆவியின் சபையை வியாபார வீடாக்கும். வாசிக்க கேட்போம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனக்கு மனமடிவுண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானவரிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். முதல் நாங்க வாசிச்ச வசனம் எரேமியா 7:11. திரும்பவும் வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? போதுமா? அப்ப இந்த ஆலயம் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் ஜனங்களுடைய பார்வையில கள்ளர் குகையா இருக்கிறது. ஜனங்கள் தான் அதை செய்தது. ஜனங்களை இப்படி சேவிச்ச ஆவிகள் அங்கே இருந்தது. அது என்ன ஆவிகள் என்றதை நாங்க கவனிப்போம். அதுல முதலாவது ஆவி சொல்லப்படுகிறது வானராக்கினி என்று.
இதுதான் வான மண்டலங்கள்ல கிரியை செய்கிற ராணி ஆவி, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் குயின் ஆஃப் ஹெவன். இந்த ஆவி செராமிஸினுடைய ஆவி, அதாவது நிம்ரோத்துடைய 2வது மனைவியுடைய பேரினால இது அழைக்கப்பட்டது. முதல் இது சகல விதமான அசுத்தாவிகள், அருவருப்புகள் இவைகளை செய்கிற ஆவிகளுடைய தலைமை பீடமாய் இது இயங்குகிறது. இது வானமண்டல ஆவிகளுக்குள்ள ஒரு பகுதிக்கு தலைமை தாங்குற ஆவியா இருக்கிறது. இந்த ஆவிக்கு கீழே அநேக ஆயிரக்கணக்கான ஆவிகள் செயல்படக்கூடும். ஆகவே இந்த ஆவியினுடைய சுபாவங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல வானராக்கினி என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனா அதனுடைய சரியான பதம் குயின் ஆஃப் ஹெவன், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் குயின் ஆஃப் ஹெவன், வானத்தினுடைய ராணி, வானத்தினுடைய ராணி, அரசி ஆவி. இந்த ஆவியினுடைய நோக்கம், பிரதான இலக்கு, இந்த ஆவியினுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறண்டா சகல விதமான அசுத்த ஆவிகளுடைய வீடா இருக்கிறது. சகல அசுத்தங்களையும் செய்கிற ஆவிகளுடைய குடியிருப்பா இருக்கும். அதே மாதிரி கள்ள குகையாய் தேவனுடைய ஆலயத்தை மாற்றத்துல இந்த ஆவிக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இந்த ஆவியும் வியாபார பகுதிக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு ஆவி, அதுவும் வேதம் சொல்லுகிறது. இப்ப நாங்க எரேமியா 7:18 முதல் வாசிச்சோம் வானராக்கினிங்கிறதை குறித்து. இப்பொழுது இன்னும் சில வசனங்களை வாசித்த பிற்பாடு அதனுடைய விளக்கத்தை கவனிப்போம். 7:9, எரேமியா 7:9. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி. 7:5, எரேமியா. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. இப்ப 7:9 நாங்க முதல் வாசிச்சோம். அதுல சொல்லப்படுற வசனத்தை கவனிங்க. இந்த ஆவிகளுடைய சுபாவங்கள், முதலாவது நீங்கள் திருடி, அதாவது திருடுகிறார்கள். எதை திருடுகிறார்கள்? தேவனுடைய ஆலயத்தில் திருடுகிறார்கள். எதை திருடுவார்கள்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சகல பகுதி என்னென்ன உண்டோ அவைகளை திருடுகிற எல்லாத்தையும் செய்விக்கிறது இந்த ஆவி. இப்படி திருடுகிறவர்கள் சபைக்குள்ள இருந்தா அது கள்ளர் குகை. எது கள்ளர் குகை? கள்ளன் ஒளிச்சிருக்கிற இடம் திருடன் ஒளிச்சிருக்கிற இடம் கள்ளர் குகை. ஆகவே கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியத்தை அல்லது கர்த்தர்கண்டு செய்ய வேண்டிய காரியங்களை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை யாரை எல்லாம் சாத்தான் திருட பயன்படுத்துறானோ அவர்கள் திருடும் போது அது ஆவிக்குரிய திருட்டா இருக்கிறது. பூமிக்குரிய விதமான ஒரு திருட்டை நாங்க அறிந்திருக்கிறது போல ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு திருட்டா இருக்கிறது. கர்த்தருடையவைகளை திருடிக் கொள்வது, கர்த்தருக்கண்டு கொடுக்கப்பட்டவைகளை எடுத்துக்கொள்வது ஆவிக்குரிய திருட்டு. ஆகவே இந்த ஆவிக்குரிய திருட்டை செய்யறதுக்கு இந்த ஆவி உதவி செய்யும். இப்படி திருடி இந்த ஆள் சபைக்கு வரும். ஆனா கர்த்தருடைய பார்வையில ஒரு திருடன். எப்படி அவர் திருடனா இருக்கிறார் கர்த்தருடைய பார்வையில? கர்த்தருடைய காரியங்களை அவர் திருடி இருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை, காரியங்களை, கொடுக்க வேண்டிய மற்ற பகுதிகளை அவர் திருடும் போது அவர் ஆவிக்குரிய திருடனாய் மாறுகிறார். இரண்டாவது, கொலை செய்து தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று 1 யோவான்ல வாசிக்கிறோம். அப்ப ஒரு ஆள் பகைக்கிறது, ஒரு ஆள் கோபம் கொள்ளுவது, இதுதான் புதிய ஏற்பாட்டில் கொலை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன விளக்கத்துக்கு ஒரு புதிய மாற்றமா இருக்கிறது. ஆகவே சபையில திருடுகிறவர்கள், இரண்டாவது சபையில தன் சகோதரனை பகைக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால் அது கள்ளர் குகை. இந்த ஆவிகள் தான் இவைகளை செய்யும். மூன்றாவது அதுல சொல்லப்படுது விபச்சாரம் பண்ணி. விபச்சாரம் சபையில இருக்கிறவர்கள் சபை காரியத்திலே விபச்சாரம் செய்வார்களானால் அது அந்த சபை கள்ளர் குகையில நடக்கிற காரியமே அன்றி இது பரிசுத்த சமூகத்துக்கு அடையாளமானவைகள் கிடையாது. நாலாவது பொய் ஆணை இடுதல் என்று சொல்ல. பொய் ஆணையிட்டு, பொய் ஆணைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அவங்களுக்குள்ள, ஏதாவது ஒன்று கதைக்கும் போது கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுவாங்க, நான் அதை சொல்லவில்லை அல்லது செய்யவில்லை ஆணையிடுவார்கள். அப்படிப்பட்ட பொய் ஆணைகளை ஒரு சபையில நடக்குமானால், அந்த பொய் ஆணைகளை பிறப்பிப்பார்களானால் அதுவும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் குயின் தான் செய்யும். இது பேக்கல. அடுத்தது பாகாலுக்கு தூபம் காட்டுறது. பாகால் வழிபாடுகள் உங்களுக்கு தெரியும், வேதாகமத்தில் நிறைய இருக்கிறது. அடுத்தது நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றுறது. அதாவது சில பேர் என்ன செய்வார்கள் என்றால்
கர்த்தரையும் பின்பற்றுவார்கள், அந்நிய தெய்வங்களையும் பின்பற்றுவார். சில விழாக்கள் கொண்டாட்டங்களுக்கு போனா அவர்களுக்கு ஏற்றபடி மாறிடுவார்கள். சேர்ச்சுக்கு வந்த பரிசுத்த வஸ்திரத்துல மாறிடுவாங்க. இப்படி 2 விதமான வாழ்க்கை, உலக அந்நிய வாழ்க்கையும் இது ஆவிக்குரியவர்கள்ட்ட இருக்கிறது. அவங்க கோவிச்சிருவாங்க, இல்லாட்டி சேர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அதுக்கு எப்படியாவது போய்த்தான் ஆக வேணும். அவங்க அந்நிய தேவர்களுக்கு ஏற்றபடிதான் அதை செய்ய போறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, ஆத்மாவை இழக்க முடியாது என்று சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதுல போய் கலந்து கொள்வார்கள். கலந்து கொண்டு விட்டு நான் வெளியில தான் நின்று அதுக்குள்ள போகலன்னு ஒரு பொய்யை திருப்பி சொல்றது, வானராக்கினியுடைய பொய்யானையை திருப்பி சொல்லுவார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது, அப்படிப்பட்டவர்கள் சபைகளிலே காணப்படும் போது சபை கள்ளர் கோகையாய் மாற்றப்படுகிறது. அடுத்தது 7:5 நாங்க வாசித்தோம் எரேமியாவில, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளை நன்றாய் சீர்படுத்துங்கள். அவங்களோட வழிகள் பிழையான வழிகளா இருக்கிறது, பிழையான போக்குவரத்தா இருக்கிறது. கிரியைகள், அவங்க செய்கிற காரியங்களும் சீரில்லாததாய், தேவனுக்கு பிடிக்காததாய் அது இருக்கிறது. நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயம். 2 பேருக்கு இடையில சபையில பிரச்சனை வந்து சண்டை பிடிச்சு வழக்கா வருகிறது, 2 பேருக்குள்ள சபைக்குள்ள எல்லாரும் பார்க்கும் போது அங்கே ஒரு சண்டையை பிடிக்கிறோம், ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறோம். அந்த வழக்குகளை நியாயமா தீர்க்காதபடி இன்னொரு ஆளுக்காகும். அப்ப அந்த சபை பாஸ்டர் இன்னொரு ஆளுற பக்கம் தீர்த்து விட்டா பாஸ்டர் அந்த பக்கம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் தீர்த்து விட்டா அவர் சொல்லுவார் பாஸ்டர் இந்த பக்கம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாஸ்டர், கடைசியில கர்த்தர் இந்த பக்கம் சபையில தெரியாம போயிடும். ஆகவே ஜனங்கள் இன்றைய நாள்ல தங்களுடைய தவறு செய்தாலும் அது நீதி என்று விவாதிக்கிற ஒரு காலம் இருக்கிறதே அன்றி தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுவர்கள் சரியாய் குறைந்து கொண்டு போகிறது. அடுத்தது எரேமியா 7:30 நாங்க வாசிக்க கேட்போம். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இந்த அருவருப்பான காரியங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல வைத்த போது தேவனுடைய ஆலயம் கள்ளர் குகையாயிட்டு. நான் மேல சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க இருக்கிற சபைகள்ல இருக்குமானால் அது தேவனுடைய பார்வையில ஆலயம் இல்ல, உங்களுடைய பார்வையில ஆலயமாயிருக்கும், சபையாயிருக்கும், ஜெப கூட்டமா இருக்கும். தேவனுடைய பார்வையில கள்ளர்கள் கூடி ஏதோ செய்து கொண்டிருக்கிறாங்க என்ற மாதிரி தான் அது காணப்படும். எரேமியா 7:6 வாசிக்க கேட்போம். பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில். பரதேசியையும் திக்கற்றவனையும், சபையில பரதேசிகளா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 2 விதமான பரதேசிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஊழியர்கள் அவர்களை குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுறதாவது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். இங்கே நீங்க பண்ண திக்கற்றவர்கள் என்றா பல உதவிகள் அற்றவர்களா இருக்கிறார்கள். அடுத்தது விதவைகள், சபைகளில் விதவைகள் என்றால் கணவனை இழந்தவர்கள். இவர்களை நீங்க ஒடுக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சபையில அவங்கள நாங்க நெருக்க கூடாது, அவங்கள நாங்க தள்ளக்கூடாது, அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை சபையில செய்வார்களானால், அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் வந்து இந்த ஆவியினால தாக்கப்படுகிறவர்கள், வானத்து ராணியினால தாக்கப்படுகிறவர்கள். குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாக. இப்ப நாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகளாய் நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த திக்கற்றவர்கள், பரதேசிகள், விதவைகளை ஒடுக்க வேணும், அடக்க வேண்டும் என்று நாங்க வெளிக்கிடுவோம். ஆனால் எங்களை கர்த்தர் நடத்த விட்டு கொடுக்காமல் சாத்தானுடைய ஆவிகள் நடத்த விட்டு கொடுக்கிறவர்களா இருப்போம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சபைகளுக்குள்ள இருக்குமானால் சபையை கள்ளர் புகையாய் மாற்ற நீங்களும் நானும் காரணமாக்கி விடக்கூடாது. ஆகவே இந்த நாள்ல நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாளா இருக்கிறது, சபைகளை சீர் செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கிறது. இப்ப கவனிங்க, இந்த ஆவி, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் குயின் ஆஃப் ஹெவன், இந்த ஸ்பிரிட் எப்படி வியாபாரம் செய்யும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம். ஒரு மிருகம்
ஒரு ஸ்திரியை சுமந்து வருகிறதை குறித்து. அந்த ஸ்திரி தான் இந்த வானராக்கினி, அல்லது ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் குயின் ஆஃப் ஹெவன். இந்த ஆவி தான் அந்த ஆவி. இந்த ஆவி பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் தேவனுடைய சாட்சிகளுடைய இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறது. இந்த ஆவியை கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நாள் வரும்போது பரிசுத்தவான்களுடைய இரத்தம், அது எதை குறிக்குதுன்னா பரிசுத்தவான்களை கொலை செய்கிற ஆவி. இந்த ஆவி சபைகளை பாழாக்க வெளிக்கிடும் போது எதிர்த்து நிற்கிற ஊழியர்களை, ஊழியக்காரிகளை இந்த ஆவி, தீர்க்கதரிசிகளை மிக வேகமாய் வேட்டையாடுகிற ஆவி இதுதான். இந்த ஆவிக்கு கீழே தான் மற்ற ஆவிகள் கிரியை செய்யும். ஏண்டா இதுதான் குயின். ஆகவே இந்த ஆவியுடைய நோக்கம், அந்த வேதாகமத்தில் நீங்க 18, 17 2 அதிகாரத்தையும் சேர்த்து வாய்ச்சி பாருங்க. இந்த ஆவியினுடைய ஃபுல் டீடைல் உங்களுக்கு விளங்கும். தீர்க்கதரிசிகளுடைய ரத்தம் காணப்பட்டது, கர்த்தருடைய அப்போஸ்தலருடைய ரத்தம், தீர்க்கதரிசிகளுடையது, பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் இந்த ஆவியில காணப்படுகிறது. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஆவி இப்படிப்பட்ட கொள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவர்கள் தங்களுடைய ஜீவனையும் கொடுத்த காலங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆவிகள் அவைகளை அந்நாட்களிலே செய்வித்தது. ஆகவே அது பலத்த மகா பாபிலோன் என்பது பூமியில இருக்கிற, ஈராக்ல இருக்கிற பாபிலோன் அல்ல. இது வான மண்டலங்கள்ல இருக்கிற இந்த சாத்தான் கூட்டத்தினுடைய ஒரு ராஜ்யம். மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. சகல விதமான அசுத்தம் அருவருப்பான ஆவிகளுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் மகா பாபிலோன். இந்த இடத்துல தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் குயின் ஆஃப் ஹெவன் ஆவியினுடைய தலைமைக்கு கீழே இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. 18ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 13 வாசிப்போம். வியாபாரத்தை, இலவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அந்த அவள் என்றது இந்த மாபாபிலோன். இந்த மாபாபிலோன் என்பது தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் குயின் ஆஃப் ஹெவன். இந்த இனி வியாபாரம் முடிவுக்கு வருகிறான். தேவன் இந்த நியாய தீர்ப்பை செய்யும் போது இனி கொள்வார் இல்லை, வாங்குவதற்கு இல்லை. அப்ப இந்த ஆவியும் வியாபாரம் செய்கிற ஒரு ஆவிதான். அடுத்தது 15ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 18, 15 வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று. நீங்க இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க, வியாபாரத்தை குறித்து இதுல வருகிற பகுதிகளை. அப்ப இந்த ஆவிகள் சபைகளுக்குள்ள வியாபாரம் செய்கிற ஆவிகள். எப்படியாவது ஒரு ஜப ஆலயத்தை கெடுத்து விட்டால், எப்படியாவது ஒரு தேவாலயத்தை கெடுத்து விட்டால், எப்படியாவது ஒரு ஊழியத்தை கெடுத்து விட்டால், ஆனா அந்த ஆவி கெடுக்க வரும்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சபைக்கு உதவி செய்யறதாய்த்தான் அது வரும். அதாவது ஆராதனைக்குரிய பொருட்களை விற்கிறதா தான் அது வரும். தேவையில்லாத எந்த காரியத்தையும் அது செய்யாது. அது உங்களோட பார்வைக்கு நல்லது போல இருக்கும், ஆனா அது நல்லதல்ல. இந்த ஆவி பின்புறமாய் மறைமுகமாய் தன்னால் சிறைப்பிடிக்கப்பட்ட தான் வைத்திருக்கிற ஊழியர்களை கொண்டு, ஊழியக்காரிகளை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு, அல்லது விசுவாசி இல்லாத அவிசுவாசிகளை யாரையாவது கொண்டு இந்த ஆவிகள் இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கும். ஆகவே சபையை கள்ள குகையாய் ஆக்கிற காரியங்கள் என்னதென்று உங்களுக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறேன். அல்லது நீங்க எரேமியா 7ஆவது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த ஆவிகள் எப்படி கிரியை செய்கிறது. அந்நாளிலே எருசலேமில இருந்த இந்த தேவாலயத்துக்கு விரோதமாய் நடந்த காரியம். இன்னுமா இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இன்னொரு காரியத்தை கவனிக்க போகிறோம். இது இந்த ஆவி, இன்னும் ஒரு ஆவி அந்த கள்ள குகை ஆக்கிறதுக்கு அங்க உதவி செய்த ஒரு ஆவி. இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்றதை நாங்க வாசிப்போம். எரேமியா 7:31. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதுக்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோபேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. தங்கள் குமாரர்கள் அந்நாளில் இந்த எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் இருந்த சம்பவம். அந்நாளில் இஸ்ரேல் மக்கள், அந்த மக்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதுக்கு, நெருப்பிலே எரிக்கிறதற்காக
அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். தோப்பேத் என்று சொன்னால் கர்த்தரை அவமதிக்கிறது, அவமதிப்பு என்ற அர்த்தம். தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை தேவன் கட்டளிடவும் இல்லை, அது அவருடைய மனதில் தோன்றவும் இல்லை. அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அந்த நெருப்பில தகனிக்கும் போது தங்களுக்கு ஒரு ஆசீர்வாத நன்மை கிடைக்கும் என்ற நாட்களிலே சாத்தானுடைய கிரியைகள் இந்த மக்களுக்குள்ளே காணப்பட்டது. அப்பொழுது தேவனுடைய சமூகம் கள்ளத்தொகையாய் மாறிட்டு இதை செய்த ஆவி இன்னதென்று கவனிப்போம். 2 ராஜாக்கள் 23:10. ஒருவனும் மோளேகுக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமாரத்தி ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கவனிங்க. இந்த ஆவி ஸ்பிரிட் ஆஃப் மோலெக், இந்த ஆவியை கவனிங்க. இந்த ஆவி அதாவது லோத்துடைய பிள்ளைகள் மூலமா வந்த வழியில அம்மோன் மோபாப் இதோட சேர்ந்தது. இதுக்கு வேற மில்காம் அப்படின்ற பெயர்களும் உண்டு. இந்த மோலகினுடைய ஆவியை கவனிங்க, நான் அதை விளங்கப்படுத்துவேன். பிள்ளை இந்த ஆவியினுடைய உருவத்தை நீங்க பாப்பீங்களாண்டா ஒரு மாட்டு தலை, கொம்புள்ள ஒரு மாட்டு தலையில ஒரு மனுஷ உருவம். இந்த மாட்டு தலையில மனுஷ உருவத்துல அதனுடைய நெஞ்சு வயிறு பகுதியில 7 அறைகள் கட்டப்பட்டு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலையாய் அது இருக்கும். இந்த சிலைக்கு உள்ளே 7 அறைகள் கட்டின பெரியது. அதற்குள்ளேயும் வெளியேயும் நெருப்பு சூளையில பற்றி எரிவது போல எரியும். அந்நாட்களிலே எரியும் போது இந்த ஆவியினுடைய 2 கரங்களும் இப்படியாய் நீட்டப்பட்டிருக்கும். உங்களோட பிள்ளையை எனக்கு தாங்க என்ற மாதிரி அது நீட்டப்பட்டிருக்கும். அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்நாளிலே ஜூதர்கள் அந்த கைகளை வைக்கும் போது அப்படியே அந்த கைகளுக்குள்ளாலே அந்த பிள்ளை போய் அந்த ரூமுக்குள்ள அந்த 7 அறைகளுக்குள்ள அந்த நெருப்பில் அப்படியே விழும். அப்படியே கருகி சாம்பலாகும், அப்படியே எரிந்து போய்விடும். இப்படியான ஒரு பலியை மோபாவியர்கள் அம்மோனியர்கள் அந்த காலத்திலே செய்தார்கள். அந்த காலம் பல வருஷங்களுக்கு முந்தின நீண்ட கால கதை. இவைகளை செய்தார்கள். இப்பொழுது அப்படி உலகத்திலே எங்கேயும் பிள்ளைகளை பலி கொடுப்பதில்லை. ஆங்காங்கே ஏதாவது மூட நம்பிக்கையில் அப்படி இருப்பதாக செய்தித்தாள்கள்ல வருவதுண்டு. அது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாது. ஆனா இது அந்த காலத்தில் நடந்தது. சிறு பிள்ளைகளை பிசாசுக்கு பலி கொடுக்கிற ஒரு ஆவி, பலி வாங்குற ஆவிதான் மோளைகளுடைய ஆவி. இந்த ஆவி இப்பொழுது இப்படி யாரும் பலி கொடுப்பதில்லை. ஆதலால் இந்த ஆவி தனக்கு ஒரு வேஷத்தை போட்டிருக்கிறது. எப்படி என்றதை கவனிப்போம். இது எப்படி சபையை கள்ளர் குகையாய் மாற்றுகிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். சில நாடுகளை நீங்க கவனித்து பார்ப்பீர்கள். அவங்களுடைய நாட்டு தலைவர்கள் அல்லது சினிமாவில் புகழ்பெற்ற நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள் அல்லது ஏதாவது ஒரு மிக பிரபலியமானவர்களுக்காக சில நாடுகள்ல தீக்குளிப்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தீக்குளிப்பாங்க, தங்கள் மேல பெட்ரோலை ஊத்திட்டு நெருப்பை வச்சு கொளுத்தி தலைவருக்காக நான் சாகிறேன் என்றதை நீங்க பத்திரிகைகள்ல இந்த ஆசியா பகுதிகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. அடிக்கடி நடப்பது உண்டு. யாராவது தலைவர்கள் மரித்தால் அல்லது ஏதாவது காரியங்கள் நடந்தால் இப்படிப்பட்ட தீக்குளிப்புகள் நடக்கும். சில பேரை நீங்க கவனித்து பாருங்கள், சில தீயினால தங்களை எரித்து தற்கொலை செய்து கொள்வதை பார்த்திருப்பீங்க. இப்படிப்பட்ட தீயினால எரிக்கப்படுகிறது. தீயினால மனிதர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வது அல்லது பிறருக்காக தங்களை தாங்களை அழித்துக் கொள்வது அல்லது தங்களோட வாழ்க்கை பிரச்சனை தாங்க முடியாம அழித்துக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் கீழத்தேய நாடுகள்ல ஆங்காங்கே பாதி இருந்துட்டு சம்பவிப்பது உண்டு. இவைகளை எல்லாம் தீயினால பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கொல்லுகிற ஆவிதான் இந்த மோளைக்கினுடைய ஆவி. இது சபைக்குள்ள இப்படி நடப்பது கிடையாது. சபைக்குள்ள இது என்ன செய்யும் என்று சொன்னா, கவனிங்க நான் சொல்ற விஷயத்த, சபையில நடக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், எப்ப ஒரு தேவாலயம், எப்ப ஒரு சபை கள்ளர் குகையாய் மாறும் என்று சொன்னால், குழந்தைகளை வாழ விடாத ஆவிதான் மோளைகளுடைய ஆவி. குழந்தைகளை எப்படியாவது அழிக்கிறது, அது எந்த வழியாலையும் அழிக்கிறது போராடும். ஆகவே கருக்கலைப்பு
அல்லது அபோஷன், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஆவி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலையில செய்விக்கும். அப்படிப்பட்டவர்கள் மேல அந்த ஆவிக்கு உரிமை இருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் மோலை, குழந்தைகளை கொல்லுகிற ஆவி, குழந்தைகளை அழிக்கிற ஆவி. உலகத்திலே சுதந்திரம் உண்டு, யாரும் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்ற சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நாடுகளில, குறிப்பா அமெரிக்கால ஒரு சில மாநிலங்கள்ல இவைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சில மாநிலங்கள்ல சுதந்திரம் இருக்கிறது. அதை ஒவ்வொரு தேசங்களை பொறுத்தது. அதை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுகிற காரியம் ஆவிக்குரிய காரியம். ஒரு பெரியாள கொலை செய்தால் அதுக்கு பேர் கொலை குற்றம், ஒரு மரணம். அதே மாதிரி சின்னால கொலை செய்தால், அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு பேபியை கொலை செய்தால் அது என்ன? இது இப்ப தேவன் உலகம் எப்படி பார்க்கிறது, அரசாங்கங்கள் எப்படி பார்க்கிறதுன்றது ஒரு பகுதி. தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே உலகத்தில் நாங்கள் வாழ்றபடியா உலகத்தின் சட்டங்களுக்கு ஏற்றபடி போக வேண்டியது இருக்கிறதெல்லாம். ஆனால் தேவனுடைய சட்டம் மிக பிரதானமான சட்டமா இருக்கிறது, அவருடைய வேதம். ஆகவே சிறு பிள்ளைகளை இந்த ஆவி என்ன செய்யுமா? தீயில எரிக்கும் அல்லது தீக்கடக்க பண்ணம், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ததாம் மூளைகளுடைய ஆவி அந்நாட்களிலே. அப்படியாய் இந்த ஆவிகள் மூலமாய் குழந்தைகளை அழிக்கிற ஒரு சுபாவம், இந்த குழந்தைகளை கொல்லுகிற ஒரு சுபாவம் அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே யூதர்கள்ட்ட இந்த ஆவி கொண்டு வந்திருந்தது. இது இஸ்ரவேலருடைய வழிபாடு அல்ல, இஸ்ரவேலுக்கு வெளியில இருக்கிற மக்களுடைய வழிபாடா இருந்தது. அதை இஸ்ரவேலர்கள் பின்பற்றின போது இந்த அழிவு தேசத்துக்கு வந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த தேசத்தை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் சொன்ன ஒரே ஒரு விளக்கம், என்னுடைய ஆலயம், நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம் கள்ளர் புகை ஆயிற்றோ. அதுதான் கொலை செய்து என்று எரேமியா 7:9 வாசிக்கிறோம். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய் ஆணையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி என்ற இந்த காரியங்கள் வருகிறது. ஆதலால் இப்படிப்பட்ட காரியங்களை சபையில் இருக்கிறவர்கள் செய்யும் போது சபை இப்படியாய் மாறும் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய வழிகளை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தேவனாகவே இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார். இதே காரியம் ஒன்று நீங்க வாசிக்கலாம், அது வேற ஆவிகள் தான், ஆனா இதுவும் அதோட சேர்ந்து செயல்படுறாள். மார்க் 9:22-21. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துடைய சீசர்களிடம் கொண்டு வந்த போது அவர்களால் அந்த பிசாசு துரத்த முடியாத ஒரு சம்பவம் இந்த மார்க் 9 சொல்லப்படுகிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயில தள்ளும். நெருப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா இந்த படியை நடந்து போகும்போது இந்த ஆவியை அப்படியே பிடிச்சு தள்ளி விட்டுருவான், அவரை நெருப்புல விழும்படி. எப்படியாவது அந்த தீயால கொல்ல வேண்டும் என்று விரும்புகிற ஆவிதான் இந்த ஆவி. ஆனா இயேசு அதுக்கு சொல்லுறதை கவனிப்போம். 9:21 மார்க். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு நீங்க வாசிக்கலாம், இவ்வளவு காலமா இந்த மனுஷன், இந்த படியனுக்கு இந்த ஆவி இருக்குது என்று கர்த்தர் கேட்கிறார். கேட்கும் போது அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தையினுடைய காரியம் சிறு வயது தொடங்கி என்ற சொல்லு. சிறு வயது முதற்கொண்டே, சின்ன வயசுல இருந்து இந்த பிள்ளை பிறந்து வளர்ந்த நாட்கள்ல இருந்து தீயில தள்ளுகிறது, அநேக இந்த கொல்றதுக்கு தான் இந்த ஆவி ட்ரை பண்ணுது. ஆனா இயேசு சொல்லுகிறார், ஊமையின் செவிடுமான ஆவியை நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. இந்த ஆவிகளோடு இந்த ஆவிகளை சேர்ந்து எல்லா ஆவிகளும் கள்ளர் கோயிலுக்குள்ள இருக்கிற ஆவிகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்ல ஐக்கியமா இருக்கிறது என்ற இயேசுவை சொன்னார். சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருப்பதில்லை என்று. ஆகவே அவர்கள் ஒன்றொன்று உதவி செய்து ஒன்றொன்றை செய்யும். ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு அசுத்தாவியை துரத்தி விடும் போது அந்த ஆவி போய் வனாந்தரங்கள் அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் இல்லாமல் திரும்ப அந்த ஆள்கிட்ட வந்து பார்த்துட்டு திரும்ப போய் தன்னிலும் வேறு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து குடியிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மோசமாய் இருக்கும் என்று வேதம் சொல்வதை நாங்கள் கவனித்திருக்கிறோம், வேதத்திலே வாசிக்கிறோம்.
அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை குறித்து கவனிங்கள். அவருடைய சபை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர். அதுக்கு நாங்க பக்க காரணங்களை கொண்டு வந்து போட்டு இது இப்படி அப்படி இப்படி என்று நாங்க மாற்ற முடியாது. ஏனென்றால் இன்றைய நாள்ல இருளில் இருக்கிற மக்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாய் போகும். ஆகவே இந்த டிவி அத யூடியூப்ல ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு மகள் ஒரு சாட்சி கொடுக்கிறார்கள். அவள் அழுது, அவள் மரித்து தங்களுடைய ஆத்மா போனதை குறித்த ஒரு சாட்சி சொன்னார்கள். பேரை நான் மறந்து விட்டேன். அவர்கள் போன போது அங்கே அவங்களுடைய காரியம் சொல்லப்பட்டுதான், நீ கொலை செய்தா என்று சொல்லப்பட்டுதான். என்ன, நான் யாரையும் கொலை செய்யலே, நான் ஒரு பாஸ்டர் மகள், நான் சபையில ஊழியம் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அவ சொன்னாங்களாம். அவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை அபோஷன் ஆயிட்டு தான். அப்ப ஆண்டவருடைய பார்வையில அது ஒரு கொலை குற்றமா எழுதியிருக்கிறார் என்று அவங்க அழுது அழுது கண்ணீரோட அந்த சாட்சியை சொன்னார்கள். ஆண்டவர் தனக்கு மீண்டும் ஒரு மன்னிப்பை கொடுத்து பூமியில வாழ அந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டார் என்று அவங்க சொன்னாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதாவது தேவனுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு, உங்களுடைய என்னுடைய சூழ்நிலை வேறு. ஆகவே அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற காரியங்கள் உங்களை மட்டும் பாதிப்பது இல்லை, அது சபையையும் பாதிக்கும். சபையை மட்டும் பாதிக்க போறதில்ல, தேவனுடைய முழு ராஜ்யத்துக்குள்ளேயும் அது ஒரு கெடுதலை உண்டாக்கும். பிசாசு இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாய் தேவனுடைய வீட்டை கள்ளர் புகையாய் மாற்றுகிறார். அப்ப இன்றைய நாள்ல 3 விதமான ஆவிகளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது மோளைகளுடைய ஆவி, வானராக்கினி என்கிற வானத்து ராணியினுடைய ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த சபைகளை பாழாக்குற பகுதியில பிரதான பங்கு வகிக்கிற ஆவிகள் இது. இந்த ஆவிகள் சபைகளை பாழாக்கி, சபைகளை கெடுத்து, ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு போலியான அல்லது பொய்யான ஒரு சமாதானத்தை கொடுத்து, இதெல்லாம் சமன், இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் அப்படித்தான், இதெல்லாம் ஓகே, உலகத்துல இப்படித்தான் நடக்கிறது, அங்க இப்படித்தான் நடக்கிறது என்று உங்களை உற்சாகப்படுத்தத்தக்கதாய் சாத்தான் தன்னுடைய ஆட்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பான். ஆனால் தேவன் இவைகளை ஏற்றுக்கொள்ளார். தேவன் ஒரு மனிதன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாள்ல உங்கள் நிமித்தமோ என் நிமித்தமோ சபைகள் பாழாக கூடாது. உங்கள் நிமித்தமோ என் நிமித்தமோ சபைக்குள்ளே சாத்தான் உரிமை கொண்டு வரக்கூடாது. ஆகவே இன்றைய நாள்ல இந்த 3 பகுதிகளை நான் உங்களுக்கு சொன்னேன், 3ஆ பிரித்து. ஆகவே இவைகளை சிந்தித்து நீங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவரை சந்திக்கும் போது நீங்கள் ஆயத்தமா இருந்தால், பரிசுத்தமா இருந்தால், 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று. நீங்க உங்களுடைய தேவனுடைய ஆலயம். சபையை விட்டா நீங்க ஒரு ஆலயம், சபை தனி. உங்களோட உள்ளம் ஒரு சபை, இருதயம் ஒரு சபை. அது கள்ளர் புகையா இருக்கிறதோ, அங்கே பிசினஸ் நடக்கிறதோ, அங்கே பாவம் இருக்கிறதோ, நான் முதல் எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிச்ச பாவ பட்டியல் அங்கே இருக்கிறதோ, யோசித்து பாருங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தப்படுத்திக் கொள்ளப்படுகிறவர்கள் அதுக்குள்ள பிரவேசிப்பாங்க. பரலோக ராஜ்யம் இடுக்கமான வாசல், அது விரிவான வாசல் கிடையாது. அப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் சீர்படுத்தி இந்த ஆலயம், இருதயம் என்கிற ஆலயத்தை, உள்ளமாகிய இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்கி தேவனுடைய வீடாய் மாற்றி, அங்கே எந்த கள்ளர் குகையும் இராதபடி, கள்ளர்கள் குடியிராதபடி, சாத்தான் அங்கே இருக்க இடம் கொடுக்காதபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளாவிட்டால் சாத்தானுக்கு உங்கள் மேல அதிகாரமும் உரிமையும் இருக்கு. அந்த உரிமையும் அதிகாரத்தையும் வைத்து அவன் அப்பப்ப வந்து தாக்கிட்டு போவான். முதல்ல ஒரு கதை ஒன்று உங்களுக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல ஊழியர்கள் பல பிரசங்கங்கள்ல சொன்ன பழைய கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை விற்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படியாய் அவர் அந்த வீட்டை விற்க முயற்சித்த போது ஒருவர் வந்து அந்த வீட்டை வாங்கி கொண்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் விற்கிற இந்த விலையில ஒரு பகுதியை குறைத்து உங்களுக்கு தருவேன். ஏனென்றால் இந்த வீட்டுல நான் ஒரு ஆணி அடித்து வைத்திருக்கிறேன்.
இந்த ஆணியை நீங்க பிடுங்க கூடாது. இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், வீடு உங்களுக்கு சொந்தம். பிசினஸ் டீல். ஆகவே இந்த ஆணி எனக்கு சொந்தம், நான் அப்பப்ப எப்பவும் வந்து இந்த ஆணியை பார்த்து கொண்டு நான் போவேன், வீடு உங்களுக்குரியது, அதுல மாற்றமில்லை, ஆணி எனக்குரியது என்ற ஒப்பந்தத்துல வீடு வித்தாச்சு. கொஞ்ச நாள் போன பிற்பாடு இந்த வீடு வித்தவர் தன்னுடைய வீட்டை பார்க்கும்படி வந்தார். வந்து எப்படி இருக்கிறீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் குடிச்சிட்டு, என்னுடைய ஆணி எப்படி இருக்கிறது, அது எனக்கு சொந்தம் இல்லையா, அதை அவர் போய் பார்த்தார். ஆணியை பார்த்து விட்டு ஓ நல்லா இருக்குன்னு தான் ஒரு குடையை கொண்டு வந்தார். அந்த குடையை ஆணியில கொழுவிட்டு அவர் போயிட்டார். போகும்போது அந்த வீட்டுக்காரர் வாங்கினவர் கூப்பிட்டு கேட்டார், ஐயா உங்களோட குடையை இதுல வச்சுட்டு போன, அது என்னுடைய ஆணி, அதுல எதையும் வைக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. ஒப்பந்தம் அப்படித்தானே, அக்ரிமெண்ட் படி விட்டுட்டாங்க, போயிட்டு. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வீட்டை வித்தவர் வந்தார். வந்துட்டு அங்க இருந்து எல்லாம் பேசி சுகம் விசாரிச்சுட்டு குடையை எடுத்துட்டு ஒரு கருவாட்டு பேக்கை கழுவிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா குடையாவது தாங்கலாம், இப்ப இந்த கருவாடு வீடு முழுக்க என்ன செய்ய போதும், நார போதும், ஐயா இதை கொண்டு போகணும். இல்ல, ஒப்பந்தத்தின் படி எனக்கு என்னது, இந்த ஆணி சொந்தம், அதுல எதையும் கொழுவவும் வைக்கவும் எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்ன உடனே வீடு வாங்கினவரால் ஒன்றுமே சட்டப்படி செய்ய முடியல. இது ஒரு கற்பனை கதை. அதே மாதிரி சாத்தானும் உங்களிடம் சில உடன்படிக்கை செய்திருப்பானா, சில பாவங்களை நீங்க செய்யும் போது அவனுக்கு இப்படி இந்த சுவர்ல ஆணி உரிமை மாதிரி சில உரிமை உங்களோட வாழ்க்கையில இருக்கும். நீங்க சரி அது சின்னம் தானே, பரவாயில்ல, ஒரு ஆணி தானே, என்ன இவ்வளவு தானே, சின்ன சைஸ் தானே என்று சொல்லி விடுவீங்க. அதுல அவங்க கொண்டு வந்து என்னென்னத்தை கொழுவுறான்னு தெரியாது, அதுல என்னென்னத்தை தூக்கி வைக்க போறான்னு தெரியாது. ஏசாயா 22ஆம் அதிகாரம் ஞாபகம் இல்லை, சரியா இருக்கலாம் நினைக்கிறேன். இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களோட சுவரிலே உறுதியான ஆணியாக நான் உன்னை கடாவுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே கவனித்து பாருங்கள், அவனுடைய தகப்பன் வீட்டார் தங்களுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல கொழுவி விடும் போது அது முறிந்து விழுந்து போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு ஆணியாய் நான் கடாவுவேன், உறுதியான ஆணியாய், அதுல என்ன வைக்கணும் என்றதுதான் தேவனுடைய கட்டளை. நாங்க எல்லாத்தையும் தூக்கி கொண்டு அதுல வைக்கும் போது எல்லாம் உடைஞ்சி சிதறுண்டு போயிடும். அவன் உங்களோட வாழ்க்கையை கவனிங்க, சாத்தானுக்கு எங்க நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்க, உங்களோட சபை எந்த இடத்துல சாத்தானுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறது, எந்த இடத்துல உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில சாத்தானுக்கு ஒரு இடம் இருக்கிறது. சிந்தனையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய செயலா இருக்கலாம், உங்களோட கண்களா இருக்கலாம், காதுகளா இருக்கலாம், அல்லது உங்களோட சரீர பகுதிகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்களோட வாழ்க்கையிலே சாத்தானுக்கு உரிமை உள்ளதா இருந்தா ஒருபோதும் அது உங்களுக்கு நன்மையை செய்யாது. ஆகவே உங்களோட வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். புரிகிறது? அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களை தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விடும், அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அறுத்து விடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அப்ப ஒரு இடைவெளியை நீங்க சாத்தானுக்கு கொடுத்தா எல்லாத்தையும் சேர்த்து அதை கவிட்டு கொட்டி விட்டு போய்விடும் ஒரு நாள். உங்களோட வாழ்க்கையில சாத்தானுக்கு என்ன உரிமை இருக்கிறது, உங்களோட சபையில் அவனுக்கு என்ன அதிகாரம் உரிமை இருக்கிறது? சபை என்றால் பிசாசு நடுங்க வேணும். சபை என்றால் இது கர்த்தருடைய சமூகம் என்று பிசாசுகள் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுநடுங்குகின்ற வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாள்ல சபைகளுக்குள்ள ஜனங்களுக்கும் அந்த நடுக்கம் இல்லை. பிசாசு சுதந்திரமா வந்து சபையில ஆராத நேரத்துல இருந்து சிலரை தாளாட்டி நித்திரையாக்குறான், சிலருக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து விட்டு போற ஒரு இடமாய் அது மாற்றப்பட்டு விட்டது. சபை தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சபைகளை சீர்படுத்த வேண்டிய ஒரு நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், இந்த செய்தியை கேட்கிற ஆண்கிற நீங்கள், உங்களுடைய சபைக்காக நீங்க ஜெபம் பண்ண வேணும். இப்படிப்பட்ட ஆவிகளோடு நீங்கள் தனியாய் மோதுவது கஷ்டமா இருக்கலாம். சில நேரங்கள்ல ஜெபக்குழுக்களாய் உருவாகுங்கள், ஊழியர்களாய் சேருங்கள்.
சேர்ந்து உடைய சபையில இப்படிப்பட்ட காரியங்களை சீர்படுத்தி இப்படிப்பட்ட தவறுகள் பிழைகள் செய்கிறவர்கள் இருப்பார்களான அவர்கள் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்று இந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்வர்களாய் அவர்கள் மாற்றப்படாவிட்டால் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யம் ஆகிய இயேசுனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுற பகுதியில நீங்கள் தவறவிட்டு அல்லது கைவிடப்பட்டு போற ஒரு காலம் வரும். ஆதலால் நீங்கள் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்கள், உங்களுடைய வழிகளை சீர்படுத்துங்கள். எரேமியா 7:4 வாசிக்க கேட்போம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். 7:12 நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். ரெண்டு காரியத்தையும் கவனிங்கள். கர்த்தரின் ஆலயம் எத்தனை தரம் இந்த வார்த்தை வருது என்று பாருங்க. எரேமியா 7:4 3 முறை ஆண்டவர் எழுதுகிறார். சிலர் இயேசு பூமியிலிருந்து எனக்கு சொல்ல, நான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சில தீர்க்க தரிசனங்கள் வரும்போது கவனித்து பாருங்கள், கடைசி பகுதியிலே நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர் இதை சொன்னேன் என்று இப்படி எல்லாம் வரும். அது இந்த எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சபைக்குள்ளே செய்து கொண்டு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் சபையிலே தேவ காரியங்களில் இருந்து கொண்டு இது கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். இது கள்ளர் குகை, கள்ளர் குகை, கள்ளர் குகை என்பதே உண்மை. ஆகவே தேவ சமூகங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் சீர்படுத்தப்படாவிட்டால் கர்த்தருடைய பார்வையில் அது கள்ளர் குகையாய் மாறிவிடும். எரேமியா 7:12 நாங்க வாசிச்சோம். நான் முந்தி என் நாமம் விளங்கின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்துடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். சீலோவிலே ஒப்னி, பினகாஸ், ஏலி, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இங்கே அந்த சீலோவைக்கு என்ன செய்தார் என்றால் கர்த்தர் அப்படியே அழித்து விட்டார். அப்படியே அது அழிந்து போய் விட்டது. கர்த்தருடைய காரியம் எதுவும் இல்லாதபடி சீலோ நிர்மூலமாக்கி விட்டது. அவைகளை பொல்லாப்பு செய்தவர்களும் மரித்து போனார்கள். அதே போல இந்த எருசலேமுக்கும் நான் செய்வேன். என்னுடைய ஆலயத்தை கள்ளர் குகையை ஆக்கினதற்கு இந்த ஆவிகளுக்கு விட்டு கொடுத்தவர்களுக்கும் இந்த ஆலயத்தை இப்படியாய் பாழாக்கின மக்களுக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரியும் என்று எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த தேவாலயம் தேவனுடைய பார்வையிலே கள்ளர் குகையாயிற்று, ஜனத்திர பார்வையிலே கள்ளர் குகையாய் இருந்தது என்று எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே புதிய ஏற்பாட்டிலே சொல்லுவதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ஆலயம் நீங்க தான். 1 கொரிந்தியர் 3:16 படி உங்களுடைய ஆலயம் கள்ளர் குகையா இருக்கிறதோ, வியாபார வீடா இருக்கிறதோ, அல்லது என்னவா இருக்கிறதோ உங்களுக்கு தான். கர்த்தரை நீங்களும் அறிவீர்கள். அதை ஏனால் உங்களுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். ஏனால் உங்களுடைய ஆலயம் ஜெப வீடா மாறணும். சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரி, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய ஆலயத்திலே, அதாவது 1 கொரிந்தியர் 3:16 ஆகிய ஆலயமாகிய உங்களுக்குள்ளே ஜெபம் இருக்கிறதோ, உபவாசம் இருக்கிறதோ, ஆராதனை உண்டோ, பரிசுத்தம் உண்டோ, உண்மை உண்டோ, நீதி உண்டோ, சத்தியம் உண்டோ, நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் சோதித்து பாருங்கள். தேவனுடைய நாட்கள் மிக சமீபமாய் இருக்கிறது எங்களுக்கு. அந்நாட்களில் ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற இயேசு இதோ அதி சீக்கிரமாய் வருகிறவராய் மாறி வந்து விட்டான். மிக சமீபமாய் நாங்க இருக்கிறோம். அத்திமரம் துளிர் விடும்போது மிக வாசலருகே வருகிறேன் என்று சொன்னது போல அந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இது கடைசி காலம். உடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஏனென்றால் பொய்யா நீங்க ஒரு சேர்ச்சுக்கு போகலாம், ஏதாவது ஒரு இடத்துல ஆலயத்துக்கு போகலாம். அந்த ஆலயம் இது சபதான், சபதான், கத்தர் தான் என்று சொல்லலாம். ஆனா அது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது பொய்யாகவும் இருக்கலாம். ஒன்று அது உண்மையாய் கள்ளர் பொய்யாகவும் இருக்கலாம், அல்லது உண்மையா அது சபையாகவும் இருக்கலாம், அல்லது உண்மையாய் ஒரு பிசினஸ் பிளேஸ் ஆய் இருக்கலாம். இந்த யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்படுகிறது வியாபார வீடுன்றதுக்கு பாவிக்கப்படுற வார்த்தை மார்க்கெட் பிளேஸ். அப்படியாகவும் இருக்கலாம். சபை புஷ்பால் கிரவுண்டாகவும் இருக்காது, கிரிக்கெட் விளையாடுற இடமாகவும் இருக்காது,
ஃபுட்பால் மேட்ச் பார்க்கிற இடமாவும் சபை இருக்காது. நீங்க சபையா இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயமாய் அதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும்.